வெல்கம் டு மண்சோறு சேனல். இன்றைக்கி நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு குழம்பு தான் வந்து பண்ண போகிறோம். சுண்டைக்காய் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா வயத்தில் பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து உதவுது. இந்த சுண்டைக்காயை வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து சீக்கிரமாக குழம்பு வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து எப்படி வைக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து சுண்டைக்காய் வைக்கும்போது அந்த வதக்கிறதுல மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு கசப்பு எடுக்குன்றதுனால இதை வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வைக்க போகிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த சுண்டைக்காய் வந்து எந்த கசப்பும் இருக்காது, குழம்பும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த சுண்டைக்காயை வந்து இது மாதிரி அந்த காம்புலேருந்து தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் இந்த இஞ்சி பூண்டு ரசிக்கோங்க இல்லையா, இது மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம ரெண்டாக உடச்சிடலாம். உடச்சிட்டா இதில் உள்ளே இருக்கிற விதை வந்து நம்ம அலசும் போது அதிகமாக இருக்காது, கொஞ்சம் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதனால் வந்து கல் இல்லை அப்படின்னா நீங்கள் மத்து வச்சு கூட கீழே ஒரு பேப்பர் வச்சு இடித்து எடுத்துக்கலாம். ரெண்டாக உடைச்சா மட்டும் போதும், ரொம்ப வந்து அதிகமாக உடைக்க தேவையில்லை. இந்த மாதிரி இந்த அளவுக்கு உடைச்சா மட்டும் போதும். இதை உடைச்சிட்டு இதை வந்து ரெண்டு அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து இது மாதிரி எல்லாத்தையுமே ரெண்டாக வந்து உடைச்சி இதை 2 வாட்டி தண்ணியில் போட்டு அலசி இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு பேனில் இன்றைக்கி இந்த நம்ம சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். அதனால் நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். கடுகு வந்து நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன பூண்டு எடுத்ததுனால பூண்டை வந்து உடைக்காமல் போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா பூண்டை வந்து உடைச்சி போடுங்க. இப்போ இது கூட நம்ம அலசி வச்சுருக்க சுண்டைக்காயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் நல்லா வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அது மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு சுண்டைக்காய் வந்து கசப்பு எடுக்காது குழம்பு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ரொம்ப இந்த எண்ணெயில் வதக்காமல் விடுறதுனால தான் அந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து கசப்பு எடுக்குது. பாருங்கள், சுண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு வதக்குறது அப்புறமா நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நான் 3 தக்காளி வந்து பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா குழைய வேகட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா வந்து அந்த மசாலாவில் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நான் புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து அதை கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வந்து குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போ கொதிக்க விட்டுடலாம். குழம்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ வந்து ஒரு கிளறிட்டு இப்போ இது கூட ஃபைனலாக வந்து நம்ம கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வந்து
அந்த குழம்புல மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணும்போது அதில் இருக்க சாறு வந்து அந்த குழம்புல இறங்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் 2 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி செய்யும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.